ஹாய் நண்பா நண்பீஸ் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி தளபதி விஜய் சென்னையில் பிரச்சாரம் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. திடீர்னு அது கேன்சல் பண்ணிட்டாங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே நீங்கள் பிரச்சாரத்தை முடிக்கணும், ஒவ்வொரு தொகுதிக்கும் 1 மணி நேரம் தான் டைம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதனால் தளபதி விஜய் கோவப்பட்டு பிரச்சாரத்தை கேன்சல் பண்ணிட்டான். நேற்று தேர்தல் அதிகாரிகிட்ட 2 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் பர்மிஷன் கொடுத்துருந்தாங்க. ஆனால் காவல்துறை சைடில் அனுமதி மறுத்துருக்கு. ஸோ தொடர்ந்து தளபதி விஜய் பார்த்தீங்கன்னா காவல்துறை சைடில் அனுமதி மறுத்துக்கிட்டே இருக்காங்க. காரணம் பார்த்தீங்கன்னா மு.க. ஸ்டாலின் அவங்க அந்த குடும்பம் என்ன சொல்லுவோ அதை தான் காவல்துறை கேட்டுருக்காங்க. இதுதான் தொடர்ந்து பேசப்பட்டு வந்துருக்கு. ஒவ்வொரு கட்சி தலைவருக்கு அவங்க இஷ்டத்துக்கு பிரச்சாரம் பண்ணுறாங்க. ஆனால் தளபதி விஜய் மட்டும் பிரச்சாரம் பண்ண அனுமதிக்க மறுக்க மாட்டாங்க. காரணம் பார்த்தீங்கன்னா அவர் மக்கள்கிட்ட போய் பேசக்கூடாது, மக்களை போய் பார்க்கக்கூடாது, வீட்டுக்குள்ளே இருக்கணும், தொட்டிலையும் ஆட்டி விட்டு பிள்ளைங்களும் இந்த திமுக தான். ஏன்னா வெளியில் வாங்கன்னு சொல்கிறாங்க, வெளியில் வந்துடும். வெளியில் பிரச்சாரம் பண்ணால் ஒரு பிரச்சாரம் அனுமதித்தா நீங்கள் விட்டு வெளியே வர மாட்டீங்க, பிரச்சாரத்துக்கு பயப்படுறீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த திமுக கொத்தடமே பயப்படுறாங்க. ஒரு கட்சி தலைவர் இவ்வளோ நேரம் பிரச்சாரத்துக்கு அனுமதி கொடுக்க நான் இவ்வளோ முதல் டைம் பார்க்குறேன். இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் பிரச்சனை நடந்ததில்லை, இதுதான் முதல் தடவை. ஏன்னா தளபதி விஜய்க்கு இருக்கிற மக்கள் செல்வாக்கு அதிகமாக இருக்குது. அதனால் எல்லா கட்சியும் பயந்துட்டு இருக்காங்க. ஒட்டுமொத்த கட்சியும் தளபதி விஜய்க்கு எதிராகவே இருக்குது. அதனால் தளபதி விஜய்க்கு இப்போ யாருமே ஆதரவு கொடுக்க மாட்டாங்க. என்ன நடந்தாலுமே தளபதி விஜய் கண்டிப்பாக இது போராட்டம் பண்ணி ஆகணும். தலைமை தேர்தல் டெல்லியில் ஒரு போராட்டம் பண்ணாலே அடுத்த நிமிஷமே நடவடிக்கை பயங்கரமாக எடுப்பாங்க. கண்டிப்பாக தளபதி இப்படி வீட்லேயே அமைதியாக இருந்தால் வேலைக்காகாது. தொடர்ந்து நீங்கள் போராடணும், கண்டிப்பாக வெற்றி அடையணும். வாழ்த்துக்கள் நண்பா.